திருக்குறள் சிந்தனை. புகழில்லாத உடம்புகளை தாங்கிய நிலம் பழியில்லாத நல்ல விளைவுகளை கொடுக்காமல் மிகவும் சிறுமைப்பட்டு இழிந்து நிற்கும். நிலம் வளம் பெறுவது, வளம் சுரந்து வருவது மழையினாலாகும். வானம் மழை பொழிவது தானம், தவம் முதலிய புண்ணிய நீர்மைகளாலாகும். மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை, மழையும் தவம் செய்வார் இல்வழி இல் என்று நான்மணிக்கடிகை பேசும். புகழ் வழியில் புகாமல் பழி படிந்து மக்கள் சரியத் தொடங்கினால் மழை பொழியாது, அங்கே நிலவளம் குன்றும். அதனால் அழிதுயரங்கள் அங்கே பெருகும். முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் என்று கொடுங்கோன்மை அதிகாரத்தில் மன்னவன் முறையற்ற ஆட்சி செய்யின் அங்கே மழை பெய்யாது என்றார். உயர்ந்த மனித பிறப்பில் வந்தும் உயிர்க்கு உறுதியான உயர்நலனை அடைந்து கொள்ளாமல் இருப்பது அவனுக்கு கொடிய பழியாகும். புகழில்லாத மனிதர்கள் வசைபடிந்து வாழ்வதை விட இறப்பதே மேலாகும். புகழ் இல்லாதவர்கள் இறந்தால் நிலம் வசையில்லாத வன் பயனை தரும். அதனால் மற்ற உயிரினங்கள் வாழும். ஆகவே புகழ் பெற்று வாழ வேண்டுமே ஒழிய பழிபடர்ந்து இழிவுறலாகாது என்றும், அப்படி பழிபட வாழ்கின்றவரை உலகம் திட்டி வருந்தும் என்றும் தெய்வப்புலவர் புகழ் அதிகாரத்தில் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் என்றார். நாளையும் சிந்தி.